ஓகே, வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து கியூஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஒரு கியூஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ சில ஆன்லைன் கியூஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்லைன் கியூஸ் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகும்னா, அவங்க மெயில் ஐடிக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து அனுப்பி வச்சுருவாங்க. சரிங்களா? சில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிட் டைமில் நிறைய வெபினார்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ வெபினார் நம்ம வந்து அட்டன் பண்ணி முடித்த உடனே ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று வந்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் நாம் ஃபில்அப் பண்ணி முடிச்சு ஒரு 5-10 நிமிஷத்தில் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாடியே நம்ம மெயில் ஐடிக்கு வந்து அந்த வெபினார் நம்ம வந்து பங்கு பெற்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு வந்து ஆட்டோமேட்டடாக வந்து நம்ம மெயிலுக்கே வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படி அந்த சர்டிஃபிகேட் எப்படி நாம் ஜென்ரேட் பண்ணி ஒரு மெயில் ஐடிக்கு, அதாவது அந்த பார்ட்டிசிபென்ட் கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு எப்படி நாம் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளாடி நம்ம வந்து போயிடலாம். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போது ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று சப்மிட் பண்ணும்போது சர்டிஃபிகேட் எப்படி ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஒரு ஆட்-ஆன் சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஒரு ஆட்-ஆன் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 3 டாட்ஸில் வந்து கிளிக் பண்ணி ஆட்-ஆன்ஸ் அதுக்குள்ளாடி வாங்க. ஸோ இந்த ஆட்-ஆன்ஸ்குள்ளாடி நிறைய சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு தேவையான சர்டிஃபிகேட் அப்ளிகேஷனை நாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதில் கீழே வந்தீங்கன்னா சர்டிஃபைஎம்னு இருக்கக்கூடியது தான் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆட்-ஆன். ஸோ இந்த ஆட்-ஆனை வந்து கிளிக் பண்ணி நாம் என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன். ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே இமெயில் பர்மிஷன் வந்து கேட்கும். ஸோ இமெயில் நம்ம லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ரெடி லாகின்ல தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இமெயிலை ஜஸ்ட் கிளிக் பண்ணி கண்டினியூ நாம் கொடுத்துடலாம். ஸோ இங்கே கீழே வந்து அலோவ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆட்-ஆன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணிக்கலாம்னா, ஆல்ரெடி அங்கே வந்து நிறைய டெம்ப்ளெட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளெட்ஸ்லேருந்து சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்மளோட ஓன் சர்டிஃபிகேட்டை வேணாலும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ டன்னுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் காட்டுது. ஏன்னா இந்த ஆட்-ஆன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஆட்-ஆன் பட்டன் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆட்-ஆன் பட்டனை நாம் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக காட்டுது சர்டிஃபைஎம். சரிங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஷோ சர்டிஃபைஎம் கண்ட்ரோல்ஸ் ரீசன்ட் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் சர்டிஃபைஎம்மை பார்த்தினா டீட்டெயில், அதுக்கப்புறம் ஹெல்ப். ஸோ இதில் நம்ம என்னென்னா ஷோ சர்டிஃபைஎம் கண்ட்ரோல்ஸ் கிளிக் பண்ணி இந்த கண்ட்ரோல்ஸ்குள்ளாடி நாம் வந்து போயிடுவோம். ஸோ இது வந்து சர்டிஃபைஎம்மோட டேஷ்போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் இஸ் ஆஃப். இனிஷியல் ஸ்டேஜ் வந்து சர்டிஃபிகேட் ஆஃபாக இருக்கும். நம்ம இதை வந்து டர்ன் ஆன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கிளிக் த டர்ன் ஆன் பட்டன். ஸோ டர்ன் ஆன் பண்ணும்போது அங்கே உள்ளாடி வந்து ப்ராசஸிங் நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ், சர்டிஃபிகேட் ரெக்கார்ட்ஸ் பாசிங் பர்சன்டேஜ், எவ்வளோ மார்க்குக்கு மேலே இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து டிஃபால்ட்டாக 80% இருக்குது. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் டெம்ப்ளேட், இதில் வந்து நிறைய டெம்ப்ளெட்ஸ் இருக்கும். ஸோ இதில் தேவையான டெம்ப்ளெட்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா எவ்வளோ 100 இமெயில்ஸுக்கு தான் ஒரு நாள் வந்து சர்டிஃபிகேட் வந்து சென்ட் ஆகும். சரியா? ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட இது இவர் இமெயில் கோட்டா அப்ராக்சிமேட்டாக 24 மணி நேரத்தில் எவ்வளோ அப்படிங்கிறது. சரியா? ஸோ இங்கே டிஃபால்ட்டாகவே வந்து 100. ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ லிங்க் டு எக்ஸாம். ஸோ இந்த லிங்க் டு எக்ஸாமை கிளிக் பண்ணியிருந்தோம். லிங்க் டு எக்ஸாமை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்து அங்கே வந்து எல்லாமே
ரெஸ்பான்ஸில் வந்து போயிடும். ஸோ ரெஸ்பான்ஸ்லேருந்து இங்கே சர்டிஃபிகேட்ஸுக்கு ரெக்கார்டை வந்து எடுத்துக்குவோம். சரியா, ரைட். ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் ரெக்கார்ட்ஸ். இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட். சரியா, அங்கே ரெஸ்பான்ஸில் என்னென்ன போயிருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து எடுத்துக்குவோம். ரைட். ஸோ நம்ம வந்து ஒரு 80% அப்படிங்கிற ஒரு டெட்லைன் வச்சுருக்கோம், அதாவது ஒரு லிமிட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு பாப்புலேட் ஆகி வந்துடும். சரிங்களா. ஸோ இங்கே வந்து டைம் ஸ்டாம்ப், இமெயில் ஐடி, ஃபுல் நேம், ஏதாவது அதர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது, ப்ளஸ் வந்து டோட்டல் ஸ்கோரு, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோரு, பாஸ் ஆஃப் ஃபெயில், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டுக்கான ஐடி அதுவாகவே வந்து ஜென்ரேட் பண்ணிடும். சரியா, இவ்வளோ டீட்டெயில் இங்கே வந்துடும். ஸோ பேஸ்ட் அப்பான் த 80% நாம் அங்கே கொடுத்துருக்கிறத பொறுத்து. சரியா, இங்கே வந்து 80% கொடுத்துருக்குறோம். ஸோ பேஸ்ட் அப்பான் தட் ரெக்கார்ட்ஸ் இங்கே வந்து எடுத்துக்கணும். ரைட். ஸோ இங்கே வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ தேவையானதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் நமக்கு நம்மளோட டெம்ப்ளேட் தான் கொடுக்கணுன்னா யூஸ் அ கஸ்டம் டெம்ப்ளேட் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஓன் சர்டிஃபிகேட்டை இங்கே வந்து செட்டப் பண்ண சொல்லும். சரியா, ஏற்கனவே நம்ம சர்டிஃபிகேட் ஏதாவது டெவலப் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை வந்து செலக்ட் பண்ணி இங்கே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது என்ன ஆகும்னா நாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இங்கே வந்து பாப்புலேட் ஆயிரும். சரிங்களா, ரைட். ஸோ இப்போ கோல்டனுங்கிற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதை பார்க்கணுன்னா இங்கே நாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து என்னென்னா நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரிவியூவாக இங்கே வந்து காமிச்சிரும். ஸோ அதில் நமக்கு எது தேவையோ நாம் இதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இதெல்லாமே வந்து டெம்ப்ளேட்ஸ், இன்பில்ட் டெம்ப்ளேட்ஸ். நமக்கு இது தேவைன்னா இதை எடுத்துக்கலாம். இல்லை நம்மளோட ஓன் கஸ்டமைஸ்டு சர்டிஃபிகேட் வைக்கணுன்னா நாமளே டிசைன் பண்ணி இங்கே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஓன் கஸ்டம் டெம்ப்ளேட்ஸில் போய் நம்ம தேவையானதை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ அட்வான்ஸ்டுன்னு இருக்குது. ஸோ அதில் வந்து அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் இங்கே நமக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து சப்மிட் பண்ணும்போது என்ன ஆன்சர்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் டைரெக்டாக இமெயில் ஆப்ஷன், சென்டருக்கான இமெயில் ஆப்ஷன், சர்டிஃபிகேட் எந்த மாதிரி சேவ் ஆகணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே வேணால் நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸ் கொடுத்து சேவ் பண்ணி சேஞ்சஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போதைக்கு நம்ம எதுவுமே தேவையில்லை. ஸோ அதை வந்து நம்ம அப்படி விட்டுடலாம். சரிங்களா, ரைட். ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோன்னா என்ன ஆகும்னா ஒரு யூசர் வந்து இங்கே ஆன்சர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் க்யூஸ் அட்டன் பண்ணி அவருக்கு வந்து 80%க்கு மேலே மார்க் கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்டிஃபிகேட் வந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் ஐடியில் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேரியபிள் கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வந்து நான் பண்ணுறேன். தேங்க்யூ.